ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு வந்து தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச் ஓகேங்களா. இப்போது நான் ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் போட்டுறேன். இதில் தான் இப்போ நம்ம தாம்பூர் பண்ண போகிறோம். தாம்பூர் ஸ்டிச் என்னென்னா குட்டி குட்டி குட்டியாக சங்கிலி தையல். இந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஏதாவது ஃபேஸு அந்த மாதிரியெல்லாம் வரையும் போது அந்த ஃபேஸுக்கு போடுறதுக்கு இந்த ஸ்டிச்சு தான் நம்ம கண்டிப்பாக இதை தான் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. இப்போ ஒரு சாமி படம் இல்லை நம்மளையே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பிக்சர் வந்து நம்ம போட்டோன்னா அதுக்கு ஃபேஸுக்கு நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஸ்டிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எப்பவும் போல் சங்கிலி தையல் போட்டுக்கிறேன். எப்போவுமே சங்கிலி தையல் போட்டே போடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சங்கிலி தையல் போட்டுட்டோம். சங்கிலி தையல் போட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க. இப்போ ஒரு முகமே எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் மூக்கு வரும், இங்கே கண் இந்த மாதிரி வரும். இப்போ அந்த இதை எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலுமே அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ வந்து நான் நடுவில் இருந்து எடுத்துக்கிறேன். இங்கேருந்து எடுத்து குட்டி குட்டியாக சங்கிலி தையல், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை. குட்டி குட்டியாக நம்ம சங்கிலி தையல் போட போகிறோம். சங்கிலி தையலை நீட்டாக போடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் கீழே நெருக்கமாக போடணும். நம்ம இந்த கிளாத்து வந்து தெரியக்கூடாது ஓகேங்களா. அந்த கிளாத்து தெரியாமல் நெருக்கமாக போடணும். இப்போது சங்கிலி தையல் போடும்போது இப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் எந்த திசை ஒருக்கா நீங்கள் வந்து இங்கே சைடு பார்த்தே திருப்பினா இந்த சைடு பார்த்தே தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். சப்போஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இங்கே பார்த்தே நான் வந்து இந்த ரொட்டேட் பண்ணுறேன். அப்படி தானே ஊசியை நான் எங்கே பார்த்து ரொட்டேட் பண்ணுறேன், இந்த சைடு பார்த்தே தான் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு நான் இந்த சைடு பார்த்து இப்படி திருப்பிட்டேன்னா அப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இதில் ஒரு மாதிரி ஒரு திருக்கு மாதிரி அந்த இடத்துல வரும் ஓகேவா. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரியாக இருக்குவா. ஜூம் பண்ணி காமிக்கும் பாருங்கள். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு திருக்கு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து இந்த சைடு பார்த்து நம்ம இப்படியே திருப்பிட்டே வந்தோன்னா அந்த ஊசியை அந்த சைடு பார்த்தே தான் திருக்கிட்டே வரணும் ஓகேங்களா. திடீர்னு நம்ம இந்த சைடு பார்த்து இப்படி திருப்பினோம்னா அது வந்து அந்த நூல் வந்து திருங்கிடும். அப்போ நம்மளுக்கு நீட்டு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீட்டாக இருக்கணும். சங்கிலி தையல் வந்துடும் நம்மளுக்கு ஓகே, ஆனால் வந்து அந்த நீட்னஸ் இருக்காது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எந்த திசையை நோக்கி ஒருக்கா நீங்கள் இந்த வலது சைடு போட்டுட்ருக்கீங்கன்னா வலது சைடு பார்த்தே நீடியில் ரொட்டேட் பண்ணி போடுங்க. இல்லை இடது சைடை பார்த்து தான் உங்களுக்கு வருது அப்படின்னா இடது சைடை பார்த்தே போடுங்க ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ அது ஓகே, ஒன்று கிளியர் ஆகிட்டா. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம வந்து இப்படி போட்டுகிட்டே இருக்கோமா. போட்டே இருக்கும்போது சில டைமில் என்ன ஆகும், நம்மளுக்கு கிளாத்து வந்து வெளியே தெரியாது மாதிரி இருக்கும் இருக்கா. இப்போ வந்து நீங்கள் எப்படி போட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கிளாத்து வந்து இந்த நடுவில் எப்படி தெரியாது மாதிரியெல்லாம் நம்ம போடக்கூடாது ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சரி நம்மளுக்கு அப்படி போட்டே இருக்கும்போது கிளாத்து வெளியே தெரியுதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இருக்கா அந்த ஊசியை வச்சு இப்படி லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே குத்தணும். என்ன பண்ணணும், ஊசியை இப்படி வச்சு இங்கே தள்ளிட்டு இந்த நூலை அப்படி தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல குத்தணும். தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல குத்தணும். அப்போ என்ன, அந்த கிளாத்து நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாகவே போடுறோம்.
நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்க விருப்பம் இருக்கவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமா யூடியூப்பு பார்த்து படிக்கவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், பார்த்து கற்றுக்கோங்க. சங்கிலி தையல் வந்து நிறைய பேருக்கு பிசிறு வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னென்னா, பிசிறு வந்து என்னென்னு நீங்கள் போட்டாலும் கண்டிப்பாக பிசிறு கொஞ்சம் கொஞ்சம் வரதான் செய்யும். நம்ம கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 2-3 ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் தான் அந்த பிசிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டே நம்மளுக்கு வந்து உடனே அதெல்லாம் கிளியர் ஆகாது. ஓகேவா? நீங்கள் போட தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கரெக்ஷன் ஆகும். அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். நீட்டாக வரும். போட தான் அதெல்லாம் நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சரியாகும். ஓகேவா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாராலையுமே நீட்டாக பண்ணலாம். ஓகே, நான் வந்து இது முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி முடிச்சுட்டு இங்கே நாட் போட்டுட்டு இந்த சைடும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஒரு ஷேப் போடுவோமா எப்பவும் போல். அப்படி ஒரு பொண்ணு போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் இதுனா கூட ஓகே. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர் போடணுனாலும் ஓகே. போட்டு தனித்தனியாக போடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு ஒரு க்ரீன் கலர், இதுக்கு வேறு கலர், அந்த மாதிரி கலர் கொடுத்து போடுங்க. இதை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஷேப்பு கொடுக்கணும். ஒரு ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹியூமன் ஃபேஸ் எடுத்து ட்ரேசிங் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் ட்ரேசிங் பண்ண வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி ட்ரேசிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிக்சரில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது போடும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்ணில் எப்படி போட, மூக்கில் எப்படி போட அப்படின்னு டவுட் வரும். கிளாஸ் குரூப்பில் கேளுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.